வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். ஆந்திரால நெரிக்கல்லு அப்படிங்கிற கிராமத்துல இருக்கிற பழங்குடியினர் நலப்பள்ளியில ஸ்கூல் டீச்சரா வேலை பார்க்கிறவர் தான் பவுலின் ராஜு. குழந்தைங்க மேல அன்பா இருக்கக்கூடிய இவருக்கு கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடியே உடம்பு சரியில்லாம போயிருக்கு. இவரோட மனைவியும் கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போனனால கவனிக்க ஆள் இல்லாம வீட்லயே தனியா தான் இருந்திருக்காரு. அப்பதான் பவுலின் ராஜோட மகளான கிருஷ்ணவேணி பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டிருக்கிற தன்னோட அப்பாவுக்கு உதவியா இருக்கிறதுக்காக தான் அப்பா ஸ்டே பண்ணி இருக்கிற அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த கிருஷ்ணவேணிய பத்தி சொல்லணும்னா கடந்த 2013ல சாய் கிருஷ்ணாவை மேரேஜ் பண்ணின இவங்களுக்கு திருமணத்தோட சாட்சியா ஒரு பெண் ஒரு ஆண் இப்படின்னு மொத்தம் 2 குழந்தைங்க பிறக்குறாங்க. ஆரம்பத்துல நல்லா போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில திடீர்னு கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கு. சோ ஒவ்வொரு நாளும் எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பிடிக்காத ஒரு வாழ்க்கைய சேர்ந்து வாழ்றதுக்கு பதிலா பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே தனித்தனியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தனியா வாழ ஆரம்பிச்ச அந்த டைம்ல தான் கிருஷ்ணவேணிக்கு தன்னோட அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. சோ உடம்பு சரியில்லாம இருக்கிற தன்னோட அப்பாவை கவனிச்சுக்கிறதுக்காக கிருஷ்ணவேணி அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்படியே ஒரு சில வருஷங்கள் கடந்து போகுது. இப்போ ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ற பவுலின் ராஜுவோட ஹெல்த் கண்டிஷன் நாளுக்கு நாள் மோசமாகிட்டே இருந்ததுனால 2024 ஜனவரி மாசம் அந்த நபர் இறந்து போயிடுறாரு. இப்படி பவுலின் ராஜா இறந்து போன சில மாசத்திலேயே அந்த நபரோட மூத்த பையனான கோபி கிருஷ்ணா மாயமாகறாங்க. இந்த கோபி கிருஷ்ணா யாருன்னா ஆந்திரால இருக்கிற பால்நாடு மாவட்டம் பந்தலமோடு அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா ஒர்க் பண்றாரு. கடந்த சில நாட்களா, அதாவது டிசம்பர் 10ஆம் தேதியில இருந்து அந்த நபர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போகாம இருந்திருக்காரு. சோ எதுக்காக அந்த நபர் ஸ்டேஷனுக்கு வர்றதில்லைன்னு தெரிஞ்சுக்க நினைச்ச ஒரு சில போலீஸ் ஆபீசர் ஸ்ட்ரெயிட்டா கான்ஸ்டபிள் கோபி கிருஷ்ணாவோட வீட்டுக்கே போய் அந்த நபரோட மனைவி கிட்ட கடந்த சில நாட்களா உங்க ஹஸ்பண்ட் வேலைக்கே வரல, குறிப்பா லீவ் எடுக்கிறதா எங்க கிட்ட எந்த ஒரு இன்ஃபார்மும் பண்ணல, அப்படி இருக்கும்போது உங்களோட ஹஸ்பண்ட் எங்க போனாங்க, உங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது பிரச்சனையான்னு விசாரிக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டதும் கான்ஸ்டபிளான கோபி கிருஷ்ணாவோட மனைவிக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த லேடி தன்னோட ஹஸ்பண்ட் வேலை விஷயமா சொல்லாம கொள்ளாம வெளியூருக்கு போயிட்டாங்க போலன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்போ தன்னோட ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங்னு தெரிஞ்சதும் ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. இப்படி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணின ஒரு சில நாட்கள்லயே முப்பல்லா பக்கத்துல இருக்கிற ஒரு கால்வாயில ஒரு ஆணோட சடலம் மதந்துட்டு இருக்கிறதா போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது. சொல்ல போனா அந்த சடலம் உப்புன நிலைமையில அழுகி போயிருந்திருக்கு. இப்போ இறந்த அந்த நபர் காணாம போன கான்ஸ்டபிள் கோபி கிருஷ்ணாவான்னு தெரிஞ்சுக்க நினைச்ச போலீஸ் அந்த நபரோட மனைவிய கிரைம் ஸ்பாட்டுக்கு வர வச்சு இறந்து போனது கான்ஸ்டபிள் கோபி கிருஷ்ணா தான் உறுதி பண்றாங்க. ஒரு போலீஸ் அதிகாரியவே இப்படி கொலை பண்ணி கால்வாய்க்குள்ள வீசின அந்த கில்லர் யாருன்னு தெரிஞ்சுக்க விசாரணையை ஸ்டார்ட் பண்ணும் போதுதான் இந்த கேஸ்ல இறந்து போனது கோபி கிருஷ்ணா மட்டும் இல்ல, இன்னொரு நபரும் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் தெரிய வருது. அப்படின்னா இந்த கேஸ்ல இறந்து போன இன்னொரு நபர் யாரு, அந்த நபரோட மரணத்துக்கும் கான்ஸ்டபிள் கோபி கிருஷ்ணாவோட மரணத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆந்திர மாநிலம் யானாடி காலனியை சேர்ந்த பவுலின் ராஜாவுக்கு 2 பையன் 1 பொண்ணு இப்படின்னு மொத்தம் 3 பசங்க இருக்காங்க. சரியா 2024 ஜனவரி மாசம் கவர்மெண்ட் டீச்சரா ஒர்க் பண்ற பவுலின் ராஜு உடம்பு சரியில்லாம இறந்து போயிடுறாரு. இவரோட மரணத்துக்கு அப்புறம் தான் இவரோட 3 பசங்களுக்கும் இடையில அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா பவுலின் ராஜு டீச்சரா இருக்கும் போதே இறந்து போனனால அவரோட அந்த கவர்மெண்ட் ஜாப் கருணை அடிப்படையில அந்த நபரோட வாரிசான அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தவங்களுக்கு தான் போகணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த நபருக்கு சொந்தமா ஒரு வீடும் சில நிலங்களும் இருந்திருக்கு. மேற்கொண்டு அவரோட அக்கவுண்ட்ல இருந்த ஓய்வூதிய தொகையும் சில பணங்களும் இந்த 3 பசங்கள்ல யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருந்திருக்கு. இந்த நிலைமையில மூத்த பையனான கான்ஸ்டபிள் கோபி கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, சோ அப்பாவுக்கு சேர வேண்டிய மொத்த பங்கான அந்த 40 லட்சம் ரூபாய் பணத்தை மட்டும் என்கிட்ட தந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 2வது பையனான ராமகிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பிரைவேட் கம்பெனில தான் ஒர்க் பண்றேன், எனக்குன்னு எந்த ஒரு நிரந்தரமான வேலையும் இல்ல, சோ அப்பாவோட அந்த கவர்மெண்ட் ஜாப்பை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில மகளான கிருஷ்ணவேணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
அப்பாவோட கவர்மெண்ட் ஜாப்பும் அவருக்கு சேர வேண்டிய அந்த 40 லட்சம் ரூபாய் பணமும் முறைப்படி எனக்கு தான் வரணும். ஏன்னா அப்பா உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நான் தான் அவரோட மருத்துவ செலவு எல்லாத்தையும் தனி ஆளா இருந்து பாத்துக்கிட்டேன். இது மட்டும் இல்லாம என்னோட ஹஸ்பண்டும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. சோ என்னோட 2 குழந்தைங்களையும் பாத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பும் அந்த 40 லட்சம் ரூபாய் பணமும் வேணும்னு கேட்டு சண்டை போடுறாங்க. இறுதியா பணத்துக்காகவும் கவர்மெண்ட் ஜாப்புக்காகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம 3 பசங்களும் பிடிவாதமா இருந்தனால மகளான கிருஷ்ணவேணி இதை இப்படியே விட்டா வேலைக்காகாது, சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நினைச்சு தன்னோட அப்பா இறந்து போன அதே வருஷமான 2024 நவம்பர் 26ஆம் தேதி தன்னோட தம்பியான ராமகிருஷ்ணாவுக்கு கால் பண்ணி, ஒரு தாய் வயித்துல பிறந்த நாம 3 பேரும் எதுக்காக இப்படி சண்டை போடணும், நம்ம ஊர்க்காரங்க எல்லாரும் நம்மள அசிங்கமா பாக்குறாங்க. சோ அப்பாவோட அந்த டீச்சர் வேலைய பத்தியும் பணத்தை பத்தியும் நாம 2 பேரும் பேசி ஒரு நல்ல முடிவா எடுக்கலாம்னு சொல்லி தான் வசிக்கிற அதே ஏரியால இருக்கிற ஒரு கால்வாய் பகுதிக்கு தன்னோட தம்பிய வர சொல்லியிருக்கா. தன்னோட அக்காவோட வார்த்தையை நம்பி 26 வயசான ராமகிருஷ்ணாவும் ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு வந்திருக்காங்க. இப்போ அங்க இருந்த கிருஷ்ணவேணி தன்னோட தம்பிக்கு மது வாங்கி கொடுத்து, நீ ஃபர்ஸ்ட் மதுவை குடி, அதுக்கப்புறமா நாம 2 பேரும் பேச்சுவார்த்தைய வச்சுக்கலாம்னு சொல்லி தன்னோட தம்பிக்கு அவளே மதுவை ஊத்தி கொடுத்திருக்கா. ஆல்ரெடி மது பழக்கத்துக்கு அடிமையான அந்த நபரும் ஓசில மது கிடைச்சனால எல்லா மதுவையும் குடிச்சிட்டு நிக்க கூட முடியாம ஃபுல் போதையில இருந்திருக்காங்க. இப்போ கொலை பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம்னு நினைச்ச கிருஷ்ணவேணி தன்னோட சேலை முந்திய வச்சு தான் தம்பியோட கழுத்தை இறுக்கமா நெரிச்சு கொலை பண்ணிருக்கா. அடுத்ததா தன்னோட கசினான நரசிம்மாவை அந்த பகுதிக்கு வர வச்சு அந்த இறந்த சடலத்தை தூக்கி பக்கத்துல இருக்கிற கால்வாய்க்குள்ள எரிஞ்சிருக்காங்க. ஒரு வழியா தன்னோட தம்பிய கொலை பண்ணிட்டோன்னு நினைச்சு சந்தோஷப்பட்ட கிருஷ்ணவேணி அடுத்த வழிய தன்னோட கான்ஸ்டபிள் அண்ணனான கோபி கிருஷ்ணாவுக்கு விரிச்சிருக்கா. குறிப்பா தன்னோட தம்பிய கொலை பண்ணின 14 நாளைக்கு அப்புறம் சரியா டிசம்பர் 10ஆம் தேதி அப்பா விஷயமா பேசுறதுக்காக தன்னோட கான்ஸ்டபிள் அண்ணனான கோபி கிருஷ்ணாவையும் தன்னோட வீட்டுக்கு வர வச்சிருக்கா. இன்னையோட இந்த பிரச்சனைய பத்தி பேசி ஒரு நல்ல முடிவா எடுக்கணும்னு நினைச்ச கோபி கிருஷ்ணா தங்கச்சியான கிருஷ்ணவேணி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ தன்னை நம்பி தன்னோட வீட்டுக்கு வந்த தன்னோட அண்ணனான கோபி கிருஷ்ணாவுக்கு மதுவை ஊத்தி கொடுத்த அந்த லேடி போத தலைக்கேறி தள்ளாடிட்டு இருந்த கோபி கிருஷ்ணாவையும் தன்னோட தம்பிய கொலை பண்ணின அதே பேட்டர்ன்ல கொலை பண்ணிருக்கா. இப்போ தன்னோட அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த உடலை டிஸ்போஸ் பண்றதுக்காக தன்னோட கசினான நரசிம்மாவை தன்னோட வீட்டுக்கு வர வச்சு அந்த சடலத்தை நைட்டோட நைட்டா 2 வீலர்ல கொண்டு போய் அந்த ஏரியால இருக்கிற கால்வாய்க்குள்ள எரிஞ்சிருக்காங்க. இந்த கேஸ்ல ஃபர்ஸ்டா கால்வாயில மதந்துட்டு இருந்த கான்ஸ்டபிள் கோபி கிருஷ்ணாவோட சடலத்தை கண்டுபிடிச்சதும் அந்த நபரோட மனைவி போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 40 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் என் மாமனாரோட கவர்மெண்ட் ஜாப் விஷயமா என்னோட நாத்தனாரான கிருஷ்ணவேணி அடிக்கடி என் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. சோ நீங்க கிருஷ்ணவேணிய விசாரிச்சா ஏதாவது உண்மை தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க. இதனால சந்தேகத்தின் அடிப்படையில கிருஷ்ணவேணிய கஸ்டடியில எடுத்து விசாரிக்கும் போது, நான் என் அண்ணனை மட்டும் கொலை பண்ணல, என்னோட தம்பியான ராமகிருஷ்ணாவையும் நான் தான் கொலை பண்ணி வீட்டு பக்கத்துல இருந்த கால்வாய்க்குள்ள எரிஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்கா. பலகட்ட தேடுதலுக்கு அப்புறம் அந்த ஏரியால இருக்கிற கால்வாயில இருந்து ராமகிருஷ்ணாவோட அழுகுன சடலத்தை டிசம்பர் 16ஆம் தேதி போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைனலா இந்த கேஸ்ல மெயின் கில்லரா இருக்கிற கிருஷ்ணவேணியையும் பாடியை டிஸ்போஸ் பண்ண உதவியா இருந்த நரசிம்மாவையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க. ஒரு மனுஷனோட பண ஆசை அவங்களை எந்த எல்லைக்கும் கொண்டு போய் தப்பு பண்ண வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். பண ஆசை ஒரு மனுஷனை எந்த எல்லைக்கும் கொண்டு போய் அவங்கள தப்பு பண்ண வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். பணத்துக்காகவும் தான் அப்பாவோட அந்த கவர்மெண்ட் ஜாப்புக்காகவும் சொந்த அண்ணனையே கொடூரமா கொலை பண்ணின 28 வயசான கிருஷ்ணவேணியோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.